வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து நகர்ப்புறத்திற்கு வரும் குரங்கு கூட்டத்தின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்துக்கு உட்பட்ட தமிழக எல்லைப் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை வனப்பகுதியானது படர்ந்து விரிந்து காணப்பட்டது. சிப்கார் தொழில் பூங்கா மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் போன்றவற்றின் காரணமாக படிப்படியாக வனப்பகுதி அழிக்கப்பட்டு அதன் நிலப்பரப்பு சுருங்கிவிட்டது. மேலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றும் நச்சு கழிவுகளாலும் வனப்பகுதியை ஒட்டி அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களின் எரிச்சலாலும் வனவிலங்குகள் வனப்பகுதியில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இவ்வாறு இருக்க மற்றொரு புறம் அவைகளின் வாழ்வாதாரமாக இருந்த நீர்நிலைகள், அவைகளுக்கு உணவு வழங்கி வந்த மரங்களும் தாவரங்களும் தற்போது வனப்பகுதியில் குறைந்து வருகிறது. இதனால் மான் மற்றும் குரங்குகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி குடிநீருக்காகவும் உணவுக்காகவும் நகர்ப்புறங்களை நோக்கி வர தொடங்கியுள்ளது. இதனால் தெருநாய்களிடம் சிக்கி ஏராளமான புள்ளிமான்கள் உயிரிழந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதேபோன்று குரங்குகள் கூட்டம் கூட்டமாக சாலையை கடக்கும் போது வாகனங்களில் அடிபடும் சம்பவங்களும் தொடர் கதையாக உள்ளது. குரங்குகள் கட்டிடங்கள் மீது ஏறும்போது மேலே செல்லும் உயர் அழுத்த மின் கம்பியில் சிக்கி உயிரிழந்து வருகின்றன. குரங்குகளை கண்டதும் வீதிகளில் திரியும் நாய்கள் அவைகளை விரட்டிச் செல்லும் பொழுது குரங்குகள் சிதறி ஓடும். மேலும் எதிரே வரும் பொதுமக்களை குரங்குகள் தாக்குதல் நடத்தும் சம்பவங்களும் ஆங்காங்கே நடந்து வருகிறது. தற்போது பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் கூட்டம் கூட்டமாக குரங்குகள் படையெடுத்து வருகிறது. உணவுக்காக அவைகள் வீடுகளுக்குள் புகுந்து விடுகின்றன. அவைகளை விரட்ட வீட்டில் இருப்பவர்கள் முயற்சிக்கும் பொழுது குரங்குகள் எதிர் தாக்குதலும் நடத்துகின்றன. வனவிலங்குகள் அதிக அளவில் நகர்ப்புறங்களை நோக்கி வருவதற்கு காரணம் வனப்பகுதியின் நிலப்பரப்பு குறைந்ததும் அவைகளுக்கு தேவையான உணவுகள் இல்லை என்பதே காரணமாகும். மேலும் வனத்துறையினர் காப்புக்காடு என்ற பெயரில் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தேவையான உணவுகளை வழங்கக்கூடிய மரங்களை வளர்க்காமல் குறுகிய காலத்தில் வளரும் தைல மரம் போன்றவற்றையே அதிக அளவில் வளர்த்து வருகின்றனர். இதனால் அரசுக்கு வேண்டுமானால் வருவாய் கிடைக்கலாமே தவிர வனவிலங்குகளுக்கும் காற்றை சுவாசிக்கும் எந்த உயிரினத்திற்கும் ஒரு பலனும் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சான்றோர் வாக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் வெறும் வார்த்தை சொல்லாக மட்டும் கருதாமல் அழிந்து வரும் வனவிலங்குகளை பாதுகாக்க அதிக அளவில் காப்பு காடுகளில் அவைகளின் பசியை போக்கும் உணவு வழங்கக்கூடிய மரங்களையும் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் என்பதே வனவிலங்கு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.